ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்மோஸ்ட் லேக் கிட்ட வந்துட்டோம். நீங்களே பாருங்கள், இந்த லேக் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் தான் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கின 7 feet டெலஸ்கோப் ராடு இது. இதில் டெலஸ்கோப் தவிர 2 piece ராடு, 3 piece ராடு அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. பட் திலேப்பியா ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு இது ஓகே தான். நெக்ஸ்ட் அப்புறம் இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ வாங்கினேன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ அதை எப்படி செட் பண்ணுறான்னு பாருங்கள். இதுதான் யாலோ ஸ்பின்னிங் ரீலே. இது ஆக்சுவலாக 5000 ஸ்பின்னிங் ரீலே. திலேப்பியா ஃபிஷ்ஷுக்கு 3000 ரீலே போதுமானது தான். இருந்தாலும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லாததால் இதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது மேலே இருக்க தான் ட்ராகு. இதை வந்து மேக்ஸிமம் டைட் வச்சுக்க வேண்டியது தான். அப்புறம் லைனை இந்த ஹோல்ஸ் விட்டு வெளியே எடுத்துடலாம். நம்ம இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த காஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரீலை காஸ்ட் பண்ணியாச்சு. காஸ்ட் பண்ண 5 minutesலேயே 2 திலேப்பியா ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் நம்ம ஹூக்கில் போட்டிருக்கிறது வந்து லைவ் வார்ம் தான். இந்த திலேப்பியா ஆக்சுவலாக பார்க்க சின்னதாக இருக்க மாதிரி தெரியும், பட் உண்மையாகவே ஒரு மீடியமான சைஸ் தான் இது. ஆக்சுவலாக வீடியோவில் அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. கேட்ச் பண்ண ஃபிஷ்ஷெல்லாம் கீப் நெட்டில் போட்டாச்சு. கீப் நெட்டில் வச்சா என்ன யூஸ்ஃபுல்னு நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லேக்கில் ஃபிஷ்ஷிங்கோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த சைடு போட்டாலும் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்தது. நான் ஸ்டாப்பாக பிடிச்சிட்டே இருந்தோம். பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ்அப்பில் பார்க்க இந்த திலேப்பியா எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1/2 kg இருந்தது இந்த ஃபிஷ். இந்த லேக்கில் அதிகமாக சர்வே பண்ணுற ஃபிஷ் பார்த்திங்கன்னா திலேப்பியா தான். ரெஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்லாம் கம்மி தான். ஃபுல்லாகவே திலேப்பியா தான் இருந்தது அதிகமாக. ஃபைனலாக நம்ம 3 kg ஃபிஷ் பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ்லாம் லைவாக இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த கீப் நெட்டில் வச்சதில் தான். கடைசி வரைக்கும் லைவாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் கிரேசி லவர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next vlog.